கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. அருணோதயமே ஒளிர் பிரகாச அசரீரி ஓரே சருவேச. அருணோதயமே ஒளிர் பிரகாச அசரீரி ஓரே சருவேச. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. வேத கருணாகரம் மெய்யான பராபரா. வேத கருணாகரம் மெய்யான பராபரா. ஆதார நிராதராம் அன்பான சகோதரா. தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே. தாதாவும் தாய் சகலமும் நீயே நாதாவும் தாபரம் நல்குவாயே. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. படியோர் பவமோசனாம் பரலோக சிம்மாசனா. முடியாதருள் மோசனா முதன்மாமறை வாசனா. இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடித்தொடு மேன்மையின் எந்தாய். இடையர் குடிலிடை மேவி எழுந்தாய் இமையவர் அடித்தொடு மேன்மையின் எந்தாய். வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. வரவேணும் எனதரசி மனுவேல் இஸ்ரவேல் சிரசி. வானோர் தொழும் நாதனே மறையாகம போதனே. காணாவின் அதீதனே
கலிலேய வினோதனி ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா புனதன் மன்மயின் மகாதேவா ஞானாகரமே நடுநிலையோவா நண்பா உனதன் நன்மயின் மகாதேவா வரவேணும் எனதரசி மதுவேல் ஈசரேல் சிரசி வரவேணும் எனதரசி மதுவேல் ஈசரேல் சிரசி அருணோதயமே ஒளிர் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா அருணோதயமே ஒளிர் பிரகாசா அசரீரி ஓரே சருவேசா வரவேணும் எனதரசி மடுவேல் ஈசரேல் சிரசி வரவேணும் எனதரசி மடுவேல் ஈசரேல் சிரசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை செலுத்திக் கொள்ளுகிறேன். நேரம் கடந்து போய்விட்டது. இருந்தாலும் நாம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் செல்லுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனத்தில் யோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதில் 12வது வசனத்தை யாராவது படிங்க. தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாத படிக்கு அவருடைய உபாயங்களை கர்த்தர் அபத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு குடும்பத்திலையும் பாருங்க, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா, ஒரு கல்யாணமோ அல்லது ஒரு வீடு பால் காய்க்கிறதோ எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல விசேஷங்கள் நடந்ததுன்னா ஏதாவது தந்திரமாய் அது சொந்தக்காரங்களோ அல்லது பக்கத்தில் உள்ளவங்களோ யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வருவாங்க. ஆனால் நம்ம என்ன செய்ய வேணுமா? மிகவும் கவனமாக இருக்கணுமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏன்னா வசனத்தில் படிக்கிறோம், அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குவார். ஏன் அபத்தமாக்குவார்? நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம கன்வென்ஷனை முடித்து எல்லாரும் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு, நம்ம தலைவர் எல்லாருக்கும் டவல் எல்லாம் கொடுத்தாங்க, எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் இந்த நேரத்தில் ஒருவருக்கொருவர் ஏதாவது ஒரு தந்திரங்கள் வந்து நம்முடைய மனசை சஞ்சலம் அடைய செய்யும். ஐயோ, என்ன கனப்படுத்தலையா, உன்னை கனப்படுத்தலையா, ஏதாவது ஒரு போராட்டங்கள் வரும். ஆனால் இந்த தந்திரக்காரனுக்கு நம்ம என்ன செய்யணும்? உஷாராக இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏன்னா நமக்கு கிடைச்சாலும் சரி கிடைக்கலன்னாலும் சரி நம்ம கனப்படுத்துகிறது யாரு? கர்த்தர். நாம் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறபடினால நம்மை கனப்படுத்துகிறவர் கர்த்தர் கனப்படுத்துகிறார். அது மட்டுமல்ல, உலகத்திலேயும் நாம் ஆசீர்வாதமாய் காணப்பட வேணும். அதுதான் தேவன் விரும்புகிறதான காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த வசனத்தில் நம்ம படிக்கிறோம் தந்திரக்காரன் என்று. நான் ஒரு சின்ன சம்பவத்தோட நான் செய்தியை தொடங்கலான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு மகன், மருமகள், மாமியார் 3 பேருமாக சேர்ந்து அவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு சுற்றி பார்க்க போனாங்களாம். 3 பேரும் போயிருக்காங்க. போயிருக்கும்போது எதிர்பாராத விதமாக அந்த தாய் மரித்து விட்டார்கள். மரித்து விட்ட உடனே அவங்களுக்கு ஒரே கலக்கம். இந்த இடத்துல வந்து நம்ம புனித பயணமாக வந்திருக்கிறோம், இந்த நேரத்தில் இப்படி ஆகிவிட்டதே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அங்கே எல்லாம் விசாரித்து பார்க்கும்போது சொல்கிறாங்க, இங்கேயே அடக்கம் பண்ணுனா அது $3000 ஆகும். நீங்கள் ஊருக்கு கொண்டு போகணுன்னா $30,000 ஆகும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு அங்கே உள்ளவங்க கேட்டிருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே இந்த மகன் என்ன சொல்லியிருக்கிறான், இது
ஒரு புனிதமான ஸ்தலம், இந்த ஸ்தலத்தில் அடக்கம் பண்ணலாம், பரவாயில்ல, அம்மாவை இங்கேயே அடக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அந்த மருமகள் என்ன சொல்லியிருக்கிறா, வேண்டாம் வேண்டாம், எவ்வளவு ரூபா ஆனாலும் பரவாயில்ல, அத்தை எங்கே தான் கொண்டு போனோம், ஊருக்கு தான் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த மகனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இவ்வளவு அன்பாக இருக்கிறாளா, நம்ம அம்மாட்ட இவ்வளவு பாசமாக இருக்கிறாளா அப்படின்னு அந்த மகனுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு தான். இருந்தாலும் திடீர்னு அந்த மகன் என்ன செய்தாராம், மனைவியை கூப்பிட்டு கேட்டாராம், ஏம்மா இப்படி சொல்கிற, நான் இங்கேயே அடக்கம் பண்ணலான்னு நினைக்கிறேன், நீ ஊருக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறிய, இவ்வளோ ரூபா செலவாகுமே, பரவாயில்லையா? உடனே அந்த மருமக சொன்னாலாம், ஒன்றும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மரித்து 3ஆவது நாள் உயிரோட எழும்பினார். ஒருவேளை உங்கள் அம்மா 3ஆவது நாள் உயிராக எழும்புனா நம்ம என்ன செய்கிறது? தந்திரத்தை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்போ அந்த தந்திரமான பேச்சு காணப்படுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் நம்ம குடும்பங்களில் பாருங்க, தந்திரமாக நமக்கு விரோதமாக யார் யார் செயல்படுறாங்கன்னு நமக்கு தெரியாது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ தந்திரம் என்று சொல்லும்போது முதல்ல நம்ம நினைக்கிறது பிசாசினுடைய தந்திரங்கள். பிசாசினுடைய தந்திரம் இருக்க தான் செய்கிறது, இல்லைன்னு இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்திலேயே இருக்கிறது, பிசாசினுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே, அது நமக்கு தெரியும். ஆனால் முதலாவது நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியுமா? அதாவது மனுஷனுடைய தந்திரங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மனுஷனுடைய தந்திரங்கள் என்று பார்க்கும்போது 2 விதமாக செயல்படுறாங்க. முதல் விதமாக பார்க்கும்போது தன்னை பாதுகாத்து கொள்ள சில தந்திரமான யோசனைகளை செய்து அவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கெடுதலுக்காக அல்ல, தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஒரு ரூட்டில் அவங்க போகிறாங்க. இரண்டாவதாக பார்க்கும்போது அடுத்தவர்கள் ஆசீர்வாதமாய் வாழ விடாதபடிக்கு அவர்களை கெடுக்கும்படியாக பல தந்திரங்களை மக்கள் சூழ்ச்சி பண்ணுகிறார்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் முதலாவது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக தந்திரமாய் செயல்பட்டதான ஒரு சிலரை பற்றி நாம் பார்க்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. முதலாவது நாம் வாசித்த வசனத்தின்படி இந்த யோபின் புஸ்தகத்தில் நம்ம படிக்கிறோம். யோபு புஸ்தகம் 12வது வசனத்தில் நம்ம பார்த்தோம், தந்திரக்காரனுடைய கைகள் காரியத்தை நடத்த விடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அபத்தமாக்குகிறார் என்றால் ஏன் இந்த யோபு இப்படி சொன்னார் என்று நாம் பார்க்கும்போது, யோபின் முதல் அதிகாரத்திலேயே நம்ம பார்க்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஏற்கனவே யோபு ஐஸ்வர்யவான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஐஸ்வர்யவானாய் காணப்பட்டார் என்று நமக்கு தெரியும். அவருக்கு 7 மகனும் 3 மகளும் இருந்தாங்க. எல்லா விதமான சம்பத்தோடு அவர் வாழ்ந்து வந்தார். ஆனால் திடீரென ஒரு நாள் பிசாசு வந்து நிற்கிறான். பிசாசிட்ட ஆண்டவரே கேட்குறாரு, என் மகனாகிய யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? உடனே அவன் சொல்கிறான், பிசாசும் சாட்சி கொடுக்குறான், அவனுக்கு எல்லா சம்பத்தையும் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க, அதனால அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறான், அது மட்டும் இல்லை, அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க, வேலி அடைத்து பாதுகாத்து வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறான். அப்போ பிசாசுக்கே தெரிகிறது யோபை சுற்றிலும் வேலி அடைத்து கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை நம்முடைய எதிராளிக்கு தெரிகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம நினைத்து கொள்ள வேணும், நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைத்து வைத்திருக்கிறாரா இல்லையா? கட்டாயம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வேலி அடைத்து வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொரு நாளும் இவ்வளவு இந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார் என்றால் கர்த்தருடைய மகா பெரிய கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கிருபையினால் நாம் நிலை நிற்கிறோம், நாம் வழி நடத்தப்படுகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய கரம் குறுகி போகிற கரம் இல்லை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் பாருங்க, இந்த குருடன் ஒரு வழி அருகே உட்கார்ந்து ஆண்டவரே இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறான். ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறாரு. நின்ன உடனே அவன் என்ன செய்கிறான், அவன் சத்தம் போட்டதுனால தான்
அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நின்று அவனுக்கு விடுதலை கொடுக்குறாரு. அப்படியானா நாம் எல்லாரும் கர்த்தரை நோக்கி அனுதினமும் கூப்பிடுகிறதான பிள்ளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கூப்பிட்டா நம்முடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நிச்சயமாகவே அவர் ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறபடினால நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது நாம் நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்கள், நம்ம கன்வென்ஷன் நாட்கள் எப்படி நடக்கும் என்று நம்ம எல்லாரும் யோசித்து கொண்டிருந்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாருடைய ஜெபம், எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாரும் பணத்தினால, பொருளினால, சரீர உதவியினால நீங்கள் செய்ததான எல்லா காரியத்தின் நிமித்தம் நம்முடைய கன்வென்ஷன் நாட்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தி தந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு தனிப்பட்ட நபருடைய முயற்சி இல்லை, நம்ம எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுத்து நாம் வெற்றியை கண்டிருக்கிறோம். இன்னும் கர்த்தர் நம்முடைய சபையில் அநேக ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கும் நாம் எல்லாருமாக சேர்ந்து ஜெபிக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கன்வென்ஷன் நாட்களிலே நாம் கேள்விப்பட்டோம் அல்லவா, நம்முடைய கிரியைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயமாகவே தருவார். நாம் பிரயாசப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடல்ல தூண்டில் போட்டாதான் மீன் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீனை பிடிச்சாதான் மீனுடைய வாய்க்குள்ள வெள்ளி பணம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நாமும் பிரயாசப்படுவோமானால் நம்முடைய பிரயாசத்தை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த யோபின் புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் யோபினுடைய ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், அது மட்டுமல்ல அந்த முதல் அதிகாரத்திலே எல்லாமே முடிஞ்சு போயிடுது. அவருடைய ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சாத்தான் எல்லாத்தையும் பிடுங்கிடுறான். ஏசு ஆண்டவர்கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டு எல்லா ஆசீர்வாதங்களும் போகிறது. மிருக ஜீவன்கள், ஆஸ்தி, ஐஸ்வர்யம், பிள்ளைகள், வேலைக்காரர்கள், இப்படி எல்லா ஐஸ்வர்யமும் போகிறது. கடைசியாக மனைவியும் அவள் என்ன செய்கிறாள்? புருஷனை தூசிக்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதத்திலேயும் யோபுக்கு சமாதானம் இல்லை. ஆனாலும் யோபு சொல்லி இருக்கிறார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் அப்படி இருக்கிற வேளையில் 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, யோபினுடைய 2வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது யோபு என்ன செய்கிறார்? ஆனால் யோபு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்த முறையை பார்க்கும்போது 3 பெண் பிள்ளைகள், 7 ஆண் பிள்ளைகள். ஆனால் அந்த வசனத்தில் பாருங்கள், ஒவ்வொரு பிள்ளைகளும் அவங்களுக்குன்னு ஒரு நாளை நியமித்து 3 சகோதரிகளையும் வீட்டிலே அழைத்து விருந்து கொடுப்பார்களாம். ஆனால் இந்த நாட்களிலே குடும்பங்களிலே அது நடக்குமா? அது நடக்க தான் விடுவாங்களா? பாருங்கள், நீங்கள் யோசித்து பார்க்கணும். யோபு எத்தனை அழகாக தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும், ஒவ்வொரு 3 பிள்ளைகளையும் இந்த சகோதரர்கள் அழைத்து விருந்து கொடுப்பாங்களாம். விருந்து கொடுக்கும்போது திராட்சை ரசம் பரிமாறப்படும். ஏதாவது இருதயத்துக்குள்ளே ஒருவேளை தப்பு செய்திருப்பார்களோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத யோசனைகள் பிள்ளைகளுக்கு மனதுக்குள்ளே வந்திருக்குமோ என்று பயந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக யோபு பலி செலுத்துவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படியாக யோபின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டதான ஒரு அருமையான முறையிலே யோபு வளர்த்தி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாய் நிற்கும் போது மறுபடியுமாக சாத்தான் வரான். வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, பாத்தியா, எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்ததுக்கு அப்புறமும் என்னுடைய மகன் தைரியமாக எவ்வளவு தெம்பாக நிற்கிறாரு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பிசாசு என்ன சொல்கிறான்? பிள்ளைங்களெல்லாம் போயிடுச்சு, ஆடு மாடு வசதி எல்லாம் போயிடுச்சு, ஆனால் அவன் சரீரத்தில் நல்லா தானே இருக்கிறான், சுகமாக தானே இருக்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்? ஜீவனை மட்டும் தொடாத, சரீரத்தை நான் உன் கையில் கொடுக்குறேன், நீ என்னன்னா பண்ணிக்க அப்படின்னு. உடனே பிசாசு அந்த பக்கம் போனால் யோபுனுடைய உச்சந்தலை தொடங்கி உள்ளங்கால் வரையும்
பருக்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நிலைமைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது பாருங்க, எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வேளையிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக யோபு அமைதியாக உட்கார்ந்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் இறந்த உடனேயே அவர் மொட்டை அடித்து அவர் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் வாயினால எந்த பாவமும் அவர் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி இருக்கிறது மட்டுமல்ல, அப்படி அவர் அமைதியாய் உட்கார்ந்து இருக்கும்போது 3 சகோதரர்கள் வருகிறாங்க. யோபுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க என்ன செய்கிறாங்க, 7 நாளும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசலை. யோபினுடைய துக்கம் மகா பெரிய துக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. யோபும் அமைதியாக இருக்கிறாரு. இருந்துட்டு அப்போ பார்க்கும்போது 3வது அதிகாரத்தில் யோபு தன்னுடைய பிறந்த நாளை சபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு லேசா வாயை திறந்து பிறந்த நாளை, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, நான் உருவான நாள் சபிக்கப்படுவதாக நான் அவர் சொல்ல தொடங்கின உடனேயே இவங்களுக்கு எல்லாம் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுனது மாதிரி கொண்டாட்டம் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, வாயை திறந்து பேசுகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோபை திட்டுறதை நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரத்தில் 4வது அதிகாரத்தில் பார்க்கும்போது அவங்க பயங்கரமாக திட்டுறாங்க. நான் உம்முடனே பேச துணிந்தால் ஆயாசப்படுவீரோ, ஆனாலும் பேசாமல் அடங்கி கொள்ளத்தக்கவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்பொழுதும் துன்பம் உமக்கு நேரிட்டபடியினால் ஆயாசப்படுகிறீரோ, அது உம்மை தொட்டதினால் கலங்குகிறீரோ? உம்முடைய தேவ பக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளில் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டியது அல்லவா என்று சொல்லி யோபை குறை சொல்லி கொண்டே இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் குறை சொல்லி கொண்டே இருந்த உடனே யோபுக்கு தெரிஞ்சு போட்டுச்சு இவங்களுடைய தந்திரங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்பதான் யோபு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுதும் யோபு என்ன செய்யலை, அவங்கள்ட்ட ஆண்டவரை விட்டு கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அக்கினி பொறிகள் மேலே பறக்குகிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறார். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது அடுத்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நாம் கேட்கிறதை விடவும் நம்முடைய நியாயத்தை நாம் கர்த்தரிடத்தில் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, நான் என்னுடைய குறைகள் குற்றங்கள் ஏதாவது இருந்தால் மன்னிங்க ஆண்டவரே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் வந்துச்சுன்னு எனக்கு புரியல, எனக்கு அதை தெளிவுபடுத்துங்க என்று நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யோபு தன்னுடைய நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிக்கிறார். ஒப்புவிக்கிறது மட்டுமல்ல, அவர் தைரியமாக சொல்லுகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு தைரியமாக சொல்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் எல்லாம் இவரை பழித்து பேசுகிறார்கள். ஆனாலும் அவர் சொல்லுகிற என்னுடைய நியாயத்தை நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். எனக்கு விரோதமாக நீங்கள் என்ன தந்திரமாய் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் என்னுடைய நியாயத்தை கேட்பார். நியாயத்தை கேட்கிறது மட்டுமல்ல, அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, தாழ்ந்தவர்களை அவர் உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை உயர்த்துவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தைரியமாய் கர்த்தருடைய வசனத்தை சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்பொழுதுதான் யோபு சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை நடத்தக்கூடாதபடிக்கு அவர்களுடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அவங்க பேசாமல் போயிருப்பாங்கல்ல,
இவர் என்ன செய்யல, இவர் கொஞ்சம் சோர்ந்து போனாலும் அப்படியே அவர் படுத்து விடவில்லை. அவர் இப்ப தைரியமா, கர்த்தர் எனக்கு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார் என் வாழ்க்கையில. நான் சோர்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் அப்படியே தளர்ந்து போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். என்னை அவர் ஆசீர்வதிப்பார், என்னை அவர் நடத்துவார், என்னை அவர் என் கூடவே இருப்பார் என்று அந்த தைரியத்தோடு யோபு பேசி இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எனக்கு மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, நான் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாவு இருக்குது பாருங்க, இந்த நாவு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா, இந்த நாவுக்கு எவ்வளவு பாதுகாப்பை கொடுத்து வச்சிருக்கிறார் தெரியுமா? 32 பல்ல அதுக்கு பாதுகாப்பு கொடுத்து வச்சிருக்கிறார். நீ அடங்கி என்ன செய், உள்ளேயே இருந்துக்க, நீ வெளியில வராதேன்னு 32 பல்ல கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, உதடுகளை கொடுத்துருக்கிறாரு. நீ நாவு மீறாதபடிக்கு உன் வாயை கடிவாளத்தால அடக்கி வைன்னு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அதையும் மீறிக்கிட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது, சும்மா இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் ஞானமுள்ள தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியாக தந்திரக்காரர்கள் அநேகர் எழும்புவாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த விதத்திலேயும் நாம் சோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை படிங்க. 1 சாமுவேல். அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அந்த படிங்க. அவனை கண்டவன் யார் என்பதையும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது யாரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது? தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது மகா தந்திரவாதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தாவீதை குறித்து பார்க்கிறோம், மகா தந்திரவாதி என்று தெரிய வந்துள்ளது. சவுல் சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் எதற்காக தந்திரவாதி என்று சொன்னான்? இந்த தாவீது எத்தனையோ தடவை எல்லாருமே என்ன செய்கிறாங்க, துரத்தி சவுல் தாவீதினுடைய மகன் இப்படி ஒவ்வொருவராக தாவீதை எப்படியாவது அழிக்க வேண்டும், கொலை பண்ண வேண்டும் என்று பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார். இந்த தாவீது என்ன செய்கிறார்? மலைகளிலும் காடுகளிலும் குகைகளிலுமாக ஒளிந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் இந்த தாவீது என்ன செய்கிறார்? கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறார். ஆண்டவரே, நான் இந்த இடத்துக்கு போகலாமா, இந்த யுத்தத்துக்கு நான் கலந்து கொள்ளலாமா, இப்பொழுது சவுல் என்ன தேடி வரான், அவன் கண்களிலே நான் படுவேனா, அவன் என்ன பிடிப்பானா, இப்படி ஒவ்வொன்றையும் கர்த்தரிடத்தில் விசாரித்து போனபடினால இந்த சவுலனுடைய கண்களில் தாவீது அகப்படவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால தான் இந்த சவுல் சொல்கிறான், தாவீது மகா புத்திசாலி. அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 34ஆம் சங்கீதத்தில் படிக்கிறோம், ராஜா கூட்டத்தில் போய் நீ கொண்டு வந்து நிறுத்துறாங்க, இதுதான் தாவீதுன்னு கொண்டு வந்து நிறுத்துறாங்க. ஆனால் தாவீது என்ன ஆண்டவர் உடனே ஒரு யோசனை கொடுக்குறாரு. அவங்க என்ன பிடிச்சிட்டு வந்திருக்கிறது சும்மா இல்லை, கொலை பண்ணுறதுக்கு. நீ இப்போ என்ன பண்ணு, பித்தம் பிடித்தவனை போல நீ நடித்து கொள் என்று உடனே தாவீது அப்படியே எச்சிலை வடிய விட்டு அப்படியே நெச்சிலை வடிஞ்சிட்டு ஒரு பைத்தியக்காரன் போல நிற்கிறாரு. உடனே அந்த ராஜா பார்க்குறாரு, இவன் நம்ம நாட்டில் பைத்தியங்கள் இல்லை என்றா நீ இப்போ பிடிச்சிட்டு வந்தீங்க, இவனை துரத்தி விடு அப்படின்னு. அப்படியாக ஒரு விசை தாவீது தப்பிக்கொண்டார் என்று பார்க்கிறோம். அப்பொழுது தான் தாவீது பாடுறாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் கர்த்தரை முன்னிறுத்தி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டு நடந்தபடியினால இந்த சவுல் சொல்லுகிறான், தாவீது மகா தந்திரவாதி, நம்ம என்ன செய்ய முடியாது, எப்பவும் போல பிடிக்க முடியாது என்று. ஆனால்
யார் போய் பார்த்துட்டு வர்றது? இந்த சவுலனுடைய மகன் யோனத்தான் என்ன செய்கிறான்? காட்டுக்கு போகிறான். போய் தாவீதை பார்த்து பேசிட்டு வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பேசிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, பயப்படாத, நீ என்ன செய்வ, நீ தான் அடுத்த ராஜா, நீ ராஜா ஆகும்போது நான் உன்னுடைய அடுத்த ஸ்தானத்தில் இருப்பேன்னு யோனத்தான் சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த தாவீது என்ன பண்ணுறாருன்னா, இந்த சவுலனுடைய குமாரன் நேர போகிறாரு. போய் பார்த்து தாவீதை பார்த்து பேசி தைரியப்படுத்தி, எங்கள் அப்பாவுடைய கை உன் மேலே படாது, நான் உன்னை பார்த்துக்கிறேன், நீ என்ன செய், தைரியமாயிரு, உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தைரியம் சொல்லிட்டு வராரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நம்முடைய தேவன் நிச்சயமாகவே அவர் ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ளவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. செயல்களில் மகத்துவமானவர் அவர். தாவீது ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் தேவனிட்ட கேட்டு கேட்டு அவர் எல்லா காரியங்களையும் நடப்பித்தபடியினால எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும், எந்த ஆபத்தான சூழ்நிலை வந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் தாவீதை கைவிடவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர் மகா தந்திரவாதி என்று அவன் எதிரி அறிந்து கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு சூழ்நிலையில் அந்த 2 பேரும் சந்திக்க கூடியதான ஒரு சூழ்நிலை வந்தபோது கூட இந்த சவுல் மலஜலாதி பண்ணி கொண்டு இருக்கும்போது இந்த தாவீது என்ன செய்கிறாரு? போய் சால்வையில் தொங்கலை அறுத்துட்டு வராரு. வந்துட்டு அப்பவும் சொல்கிறாரு, பார்த்தீங்களா நான் என்ன செய்யலை. அந்த சூழ்நிலையில் இந்த தாவீது நினச்சா சவுலை போட்டு தள்ள முடிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேலே நான் கை போட மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது தான் சவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, தாவீதை பார்த்து, நீர் நீதிமான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தப்பு செய்கிறவன், ஆனால் நீ நீதிமான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது 24வது அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை எடுங்க. தாவீதை பார்த்து நீ என்னை 17வது வசனம். தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லுகிறத பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் ஒரு கர்த்தருடைய மனுஷன் நன்மை செய்கிறவராகவே காணப்பட்டார். தீமை செய்தாலும் நன்மை செய்தபடியினால ஒரு எல்லாவற்றிலேயும் தேவனாகிய கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்தது. தாவீதுக்கு நல்லா தெரியும், யுத்தத்தில் கோலியாத்தை வீழ்த்த போகும்போது கோலியாத்து யுத்த வீரன், பலசாலி, பராக்கிரமசாலி எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் அவன் எப்படி போகிறான்? ஆண்டவருடைய நாமத்தினால போனபடியினால அங்கே ஜெயத்தை பெற்றுக்கொண்டு வந்ததை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறு வயதிலிருந்தே தாவீதை கர்த்தர் பழக்கப்படுத்தி கொண்டே வந்தார். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது, எல்லாவற்றிலேயும் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ இந்த தந்திரக்காரர்கள் மத்தியில் கர்த்தர் தாவீதனுடைய தலையை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருடைய தலையும் கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எந்த வேலை செய்தாலும் என்ன பண்ணினாலும் கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எனக்கு ஆலோசனை கொடுங்க, நீங்கள் சொன்னீங்கல்ல நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவனே நீர் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஆலோசனை தந்து நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த மனுஷனுடைய காரியங்களை பார்க்கும்போது பாருங்க, மனுஷன் மிகவும் எல்லாவற்றிலேயும் மிகவும் தந்திரசாலிகளாக காணப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம் திருமணத்தை என்ன பண்ணுவாங்க, திருமணம் கைகூடி வர நேரத்தில் அந்த திருமணத்தை நிறுத்தி வச்சிருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த பொண்ணு சரியில்லை, இல்லை மாப்பிள்ளை சரியில்லை, அது உண்மையாக இருக்கிறதும் சில குடும்பங்கள் உண்டு. ஆனால் சில குடும்பங்களில் அந்த குடும்பத்தில் நல்ல காரியம் நடக்கக்கூடாதுன்னு மக்கள் தந்திரமாக இப்படி கிரியை செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, குடும்பங்களில் புருஷன் மனைவியை
பிரிக்கிறது. எப்போ அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தா இவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி அவங்கள எப்படியாவது பிரித்து விட்டுறணும், இப்படியாக பிரயாசப்படுவாங்க. இந்த சூழ்ச்சிகள் பயங்கரமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் கூட, வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தால் கூட அதை கொடுக்காம போஸ்ட்மேன்கிட்ட இந்த வாங்கி கிழிச்சு போட்டவங்களும் கூட உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படியாவது ஒருத்தர் நல்லா இருக்கக்கூடாது, அதுதான் அவங்களுடைய திட்டம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படி பல விதங்களிலேயும் மனிதனுடைய சூழ்ச்சிகள், தந்திரங்கள், இதெல்லாம் மக்களை வாழ விடுகிறதான எண்ணம் அவர்களுக்கு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நாம் நினைத்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படிப்பட்டதான சிந்தனை உள்ளவர்கள் இப்போ பாருங்கள், யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. யோனாவை தூக்கி கடலில் போட்ட உடனே கடல் அமைதியானது, படகு ஆடுறது நின்றுச்சு. இப்போ எல்லாரும் சந்தோஷமாக போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல் புயல் காற்றும் நின்று போச்சு. அதுபோல் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள ஒருவேளை ஏதாவது ஜென்ம சுபாவங்கள், கசப்புகள், வைராக்கியங்கள், கோபங்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த யோனாவை தூக்கி கடலில் போட்டது போல நம்ம இருதயத்தில் இருக்கிறதான பொல்லாத சிந்தனைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? தூக்கி போட்டுறணும். சமுத்திரத்தில் தூக்கி போட்டுறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தூக்கி போட்டால் அந்த குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம், நிம்மதி இதெல்லாம் காணப்படும். சிலர் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், எவ்வளவுதான் வேதம் வாசித்தாலும், எவ்வளவுதான் கர்த்தருக்கு பயந்து நடந்தாலும் இந்த சுபாவங்கள் மாறுகிறது இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதை கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு இந்த ஜென்ம சுபாவங்களை நீங்கள் எடுத்து போடுங்க. எனக்கு தீமை செய்தவங்களாக இருந்தால் கூட நான் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும் ஆண்டவரை என்று சொல்லி நாம் ஜெபிப்போமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் அவர் நன்மையான காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. வேடிக்கையாக ஒரு இது நான் பார்த்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது 1000 எறும்புகளில் இருக்கிறதான விஷம் ஒரு பூரானில் இருக்குமோ, அதே போல் 1000 பூரானில் இருக்கிறதான விஷம் ஒரு தேளுக்குள்ளே இருக்குமா. அந்த 1000 தேளுக்குள்ளே இருக்கிற விஷம் ஒரு பாம்பில் காணப்படுமா. 1000 பாம்புக்குள்ள விஷம் எங்கே இருக்குமா? மனுஷருக்குள்ள. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானா எவ்வளவு கொடியதா மனுஷரை சித்தரிக்கிறாங்கன்னு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் நம்முடைய இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடலாமே, இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நாம் ஒவ்வொரு விதத்திலேயும் இந்த தாவீதை தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்து கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் 3ஆவதாக பார்க்கும்போது, அடுத்தவர்கள் நல்லா வாழக்கூடாது என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்க நல்லா வாழவே கூடாதுன்னு என்ன செய்கிறாங்க? தந்திரமாய் அந்த குடும்பத்தை கெடுத்து போட வேணும் என்று பிரயாசப்படுகிறவர்களை பற்றி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், ஏசா வேட்டைக்கு போயிட்டு வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசா வேட்டைக்கு போய் களைத்து வந்துட்டு இருக்கும்போது யாக்கோபு கூழு காய்ச்சிட்டு இருந்தார். கூழு காய்ச்சிட்டு இருக்கும்போது ஏசா கேட்குறாரு, எனக்கு இந்த கூழில் கொஞ்சம் கொடுன்னு கேட்குறாரு. சகோதரர்களுக்குள்ள இது சாதாரண விஷயம். ஒரு சகோதரன் கூழ் காய்ச்சிட்டு இருக்கிறாரு, இன்னொரு சகோதரன் எனக்கு டயர்டாக இருக்குது, பசியாக இருக்குது, கொஞ்சம் கொடுன்னு கேட்டால் கொடுக்கணும். ஆனால் அந்த இருதயத்துக்குள்ளே ஒரு வைராக்கியம், ஒரு கசப்பு இருக்கிறபடினால அவர் என்ன செய்கிறாரு, நான் கூழ் கொடுக்குறேன், நீ உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை தர. அப்போ தந்திரமாக சூழ்நிலையை பார்த்து
அங்கே கேட்கிறத பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்று சொல்லுகிறது மூத்த மகனுக்கு கிடைக்கிறதான ஒரு பொக்கிஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. ஆனால் அதை எளிதாக யாக்கோபு என்ன செய்துட்டாரு, அதை கேட்டு வாங்கி எடுத்துட்டாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏமாத்திட்டாரு. அதனால தான் ஆண்டவர் யாக்கோபு என்றால் எத்தன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக பார்க்கும்போது இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஈசாக்கு சொல்கிறாரு, ஏசாவை கூப்பிட்டு, மகனே நீ வனத்துக்கு போய் வேட்டையாடி ஒரு நல்ல மிருகத்தை சமைத்து கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன்னு. அந்த சந்தர்ப்பத்திலேயும் இது தாயும் உடந்தையாக இருந்து அங்கே பார்க்கிறோம். அதற்கு முன்னால் ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதற்கு முன்னால் யாக்கோபுனுடைய தாயும் யாக்கோபும் சேர்ந்து வீட்டிலே இருந்த ஒரு மிருகத்தை, ஒரு ஆட்டை, கொளுத்த கன்றை எடுத்து அடித்து சமைத்து கொண்டு போய் கொடுத்து ஏமாற்றி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்பொழுதும் ஈசாக்கு யாக்கோபிடத்தில் சொல்கிறாரு, ஏசாவை பார்த்து சொல்கிறாரு, உன் சகோதரன் தந்திரமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஆதியாகமம் 27:35 படிக்கிறோம். உன் சகோதரன் தந்திரமாய் உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அப்படியானால் இருமுறை இந்த ஏசாவை யாக்கோபு ஏமாற்றி போடுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது இப்படி ஏமாற்றினா ஆண்டவரும் சும்மா இருப்பாரா? இந்த யாக்கோபு என்ன செய்கிறாரு, பயந்து அவர் மாமன் வீட்டுக்கு போகிறாரு. மாமன் வீட்டுக்கு போன உடனே அங்கே யாக்கோபு ஏமாற்றப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போனால் அப்படியே உட்கார வச்சு சோறு கொடுப்பாங்களா? இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே போய் ஆடு மேய்க்கிறாரு, கஷ்டப்படுறாரு. கஷ்டப்பட்டு உழைக்கிறது மட்டுமல்ல, இளைய மகளுக்கு ஆசைப்பட்டு 7 வருஷம் வேலை செய்கிறாரு. ஆனால் திருமணம் முடிந்து பார்த்தா எந்த மக? மூத்த மக. அப்படியானால் இந்த யாக்கோபு ஏமாற்றப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, 10 முறை சம்பளத்தை மாற்றி மாற்றி இந்த லாபான் பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக தந்திரமாய் என்னென்ன காரியங்கள் செய்ய வேணுமோ ஒவ்வொருவரும் தந்திரமாய் செயல்படுகிறார்கள். யாக்கோபும் தாயும் தந்திரமாய் ஏசாவை ஏமாற்றினார்கள். யாத்திரையாக அதிகாரம் 10வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். படிங்க. அவர்கள் பெருகாதபடிக்கு ஒரு யுத்தம் உண்டானால் நம் பகைஞரோடு கூட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்கள் உபாய தந்திரத்தை பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வருவதற்கு எகிப்தின் ராஜா தடை பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாக வேலை வாங்கிறதை பார்க்கிறோம். சுமை சுமக்க வைக்கிறது, அவங்க ஜீவனை கூட கசப்பாகிற அளவுக்கு அவர்களை வருத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான காரியங்கள் தான். ஆனால் பல சூழ்ச்சிகளை பண்ணி பார்க்கிறார்கள். ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த தேசத்திலிருந்து தங்களுடைய தேசத்திற்கு கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பல தந்திரங்களை செய்து பார்த்தார்கள். 83ஆம் சங்கீதம் 2-3 வசனத்தை படிங்க. 83ஆம் சங்கீதம். இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உங்கள் பகைஞர் தலை எடுக்கிறார்கள். உங்களது ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாக உபாய தந்திரங்களை யோசிக்கிறாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கு விரோதமாக? கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக உபாய தந்திரங்களை அவர்கள் யோசிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது பிசாசனுடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக இல்லை, கர்த்தருடைய மறைவுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு விரோதமாக
அவங்க யோசிக்கிறாங்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். எப்படி இவங்களை கெடுக்கலாம், எப்படி இவங்களை ஒன்றும் இல்லாதாக்கலாம், எப்படி இவங்களை எப்படியாவது இந்த இடத்த விட்டு இவங்களை துரத்தி விடலாம், இந்த வீட்டை விட்டு துரத்தி விடலாம், இவங்க வீடு வாங்கணும்னு சொல்கிறாங்க, இடம் வாங்கணும்னு சொல்கிறாங்க, இதை எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறணும், இவங்களை வாங்க விடக்கூடாது. இப்படி பல விதங்களிலேயும் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக பல சூழ்ச்சிகளை செய்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 40 நாள் உபவாசம் இருந்துட்டு அவர் பசியோடு வந்து நிற்கிறாரு. அந்த நேரம் பார்த்து இப்போ யார் வர்றது? பிசாசு வரான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எப்படியாவது இவரை என்ன செய்யலாம்? ஏமாத்திடலான்னு இந்த கல்லுகளெல்லாம் அப்பமாகும்படி செய்யும் என்று கேட்குறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நீங்கள் மேலே இருந்து கீழே குதிங்கன்னு சொல்கிறான். இதை எல்லாத்தையும் காட்டி இதெல்லாம் உனக்கு தருவேன்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பிசாசினுடைய தந்திரத்துக்கு மயங்குகிறவ இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பாலே போ சாத்தானேன்னு ஒரே வார்த்தையாக சொன்ன உடனே பிசாசு ஓடி போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல் நமக்கு விரோதமாக ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஆட்கள் கூட நமக்கு விரோதமாக எழும்பலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது. ஆனால் உடனே அதற்கு ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சேன்னு நினைக்கக்கூடாது. அதை அடுத்த நிமிஷம் அதை சரிப்படுத்தணும். இது பிசாசினுடைய வேலை. இது இந்த தந்திரம் எப்படியாவது நம்ம ஏமாத்துறதுக்காக இந்த பிரச்சனையை கொண்டு வந்து போடுறான். நம்ம விசுவாசத்தை விட்டு விலகி போகும்படியாக இப்படி பிரயாசப்படுகிறான் என்று உடனே நம்ம தைரியமாக நிற்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி நின்னால் இந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு கர்த்தர் நம்ம விலக்கி பாதுகாத்து கொள்ளுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோது கூட பாருங்க, குழந்தை இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே கூட ஏரோது என்ன சொல்கிறாரு? சாஸ்திரிகள்கிட்ட நீங்கள் போய் பிள்ளையை பார்த்துட்டு வாங்க, நீங்கள் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் நானும் போய் பார்ப்பேன்னு சொல்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எவ்வளவு தந்திரமான பேச்சு பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏரோதினுடைய ஆசை என்ன? எப்படியாவது அந்த குழந்தைய கொலை பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுக்காக சட்டத்தை கூட போட்டுட்டாரு. 2 வயசுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை பண்ண வேண்டும் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த தந்திரமான பேச்சு இது எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக எழும்புகிறதான எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. நமக்கு விரோதமாக நமக்கு யார் எழும்பினாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரானால் நமக்கு விரோதியாக யாரும் இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், சாத்தானாலே 2 கொரிந்தியர் 2:11 படிக்கிறோம், சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கிறபடினால நாம் விழிப்புள்ளவர்களாய் காணப்பட வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்போ பாருங்கள், ஆலயத்துக்கு நம்ம சபையில் அநேகர் வாஞ்சியோடு ஓடி வரீங்க. நான் உங்களை சொல்லலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் சிலர் என்ன செய்வாங்க தெரியுமா? நான் எங்கே போகிறீங்க? ஆலயத்துக்கு போகிறேன். ஆலயத்துக்கு எதுக்கு போகிறீங்க? கர்த்தரை தொழுது கொள்ள போகிறோம். ஆனால் அவங்க சொல்லிட்டு வருவாங்க, அந்த தொழுது கொள்ள அவங்க சொன்ன வார்த்தையை மட்டும் நிறைவேற்ற மாட்டாங்க. ஆலயத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறது மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. அப்படியே வேடிக்கை பார்த்து அவங்க என்ன புடவை கட்டியிருக்காங்க, இவங்க என்ன ஷர்ட் போட்டிருக்காங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க ஸ்டைலாக இருக்காங்களா, இவங்க எப்படி அது குறை சொல்கிறதையும் வேடிக்கை பார்க்குறதையும் தான் அவங்க செய்வாங்களே தவிர அவங்க சொல்லிட்டு வர்றது கர்த்தரை ஆராதிக்க ஆலயத்துக்கு போகிறோம். 9 மணிக்கெல்லாம் நாங்கள் போகிறோம், நாங்கள் 9:30 போயிடுறோம், நாங்கள் 11 மணிக்கு கூட போயிடுவோம். எதுக்கு? 11வது மணி வேளையில் வந்தாலும் ஒரே கூலி. இந்த வசனம் ஒன்று போதும் எல்லாருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக அதையும் இதையும் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறது கர்த்தரை ஆராதிக்க. ஆனால் அந்த ஆராதிக்கிறத மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தங்களுடைய மனம் போன போக்கில் போயிட்டே இருப்பாங்க. அதை தேவன் விரும்புகிறவர் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். கர்த்தரை முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நாம் ஆராதிக்க வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய சபையின் நடுவிலே கர்த்தர்
எழுந்தருளினார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் அவருக்கு ஆராதனை செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம சபை மக்கள் வாஞ்சியோடு அநேகர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், ஆலயத்துக்கு மட்டும் வரலன்னா அன்னைக்கெல்லாம் அந்த வாரம் முழுசுமே நிம்மதி இருக்காது என்று சொல்லுகிற அநேக கர்த்தருடைய பிள்ளைங்க இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம், சர்ப்பமானது தன் தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சிக்கிறது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நாட்களில் ஏவாளை சர்ப்பம் வஞ்சித்தது என்று பார்க்கிறோம். அது அந்த நாட்களிலே சர்ப்பம் ஏவாளை வஞ்சித்தது போல இந்த நாட்களிலேயும் பிசாசு வஞ்சித்து விடுமோ என்று நான் பயந்திருக்கிறேன் என்று நாம் அந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல 2 பேதுரு 1:16 நாம் படிக்கும்போது, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றவில்லை, தேவனுடைய மகத்துவத்தை கண்ணார கண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை நாங்கள் பின்பற்றவில்லை, கர்த்தருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை, கர்த்தர் செய்த உபகாரங்களை, கர்த்தர் நடத்துகிற நடத்துதல்களை, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறதான சுக பலன் ஜீவன் எல்லாவற்றையும் நாம் கண்ணார கண்டிருக்கிறபடினால நாம் முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11-12 நாம் படிக்கும்போது, பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாய் இருங்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. திராணி உள்ளவர்களாகும்படிக்கு சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பார்வையிலே அருமையானவர்களாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த சந்தர்ப்பத்திலையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய குடும்பத்தை நாம் பத்திரமாய் பார்த்து கொள்ள வேணும். நம்முடைய குடும்பம் கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பமாக, யோபின் குடும்பத்தை சுற்றி கர்த்தர் வேலி அடைத்தது போல நாம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ள வேணும். நம்முடைய குடும்பங்களுக்குள்ள எந்த பிரச்சனையோ போராட்டங்களோ வராதபடிக்கு நாம் பார்த்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு பாருங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில், உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டுமான்னு கேட்குறான். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல் இந்த வசனத்தை போல நம்ம குடும்பத்தை நம்ம பார்த்து கொள்ளுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த குடும்பத்தில் அங்கே பிரச்சனையா, அங்கே சண்டையா, அவங்க சாப்பிட்டாங்களா, இவங்க சாப்பிடலையா, இதெல்லாம் அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கஷ்டப்படுகிறவங்களா இருந்தால் அவங்களுக்காக நம்ம பாரப்படணும், ஜெபிக்கணும். அதே நேரத்தில் நாம் மற்றவர்களுடைய குடும்ப விஷயத்தில் நாம் தலையிடாதபடிக்கு நம்முடைய குடும்பத்தை நாம் பார்த்து நாம் வாழுவோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய குடும்பத்தை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் எந்த தந்திரத்துக்கும் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யார் மூலம் எந்த தந்திரங்கள் நமக்கு நேரிட்டாலும் கர்த்தர் நம்மோடு இருந்தால், யோபை பரிசுத்தமாய் கர்த்தர் பாதுகாத்து கொண்டது போல, பொறுமையோடு கர்த்தர் வழி நடத்தினது போல நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் வழி நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் தாவீது தேவனுடைய சித்தத்தை கேட்டு எல்லாவற்றிலேயும் செயல்பட்டதுனால கர்த்தர் அந்த தாவீதை ஆசீர்வதித்தார், இருதயத்துக்கு ஏற்றவராக காணப்பட்டான் என்று பார்க்கிறோம். அதுபோல நாம் ஒவ்வொரு குடும்பங்களிலும்
கர்த்தருடைய பரிசுத்தம் நம்மளிலே காணப்பட வேணும். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற பரிசுத்தம் என்னிலே காணப்பட வேணும். ஆண்டவரே, நீங்க பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக, கர்த்தரை வெளிப்படுத்துகிறவர்களாக, கர்த்தருக்கு உகந்த சாட்சிகளாய் நாங்கள் காணப்படும்படியாக எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க நடத்துங்க. ஆண்டவரே, நாங்க மனுஷனுடைய தந்திரத்துக்கோ அல்லது பிசாசினுடைய தந்திரத்துக்கோ நாங்க உட்படாதபடிக்கு நாங்கள் கர்த்தருக்கென்று ஜீவிக்கும்படியாக இந்த கொடிய நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலகத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்று. வயநாடில் எவ்வளவோ மக்கள் அவங்க நைட்டு மிட் நைட்டு வரையும் அவங்க செத்து போவோன்னு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் எவ்வளவு ஜனம் அழிந்து போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால நமக்கு கொடுக்கப்பட்ட நாளை நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக, கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக, அவருக்கு சாட்சியாய் நம்மை ஜீவிக்கும்படியாக நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமானால் எந்த தந்திரங்களோ எந்த மந்திரங்களோ நம்ம குடும்பத்தை ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா நான் கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த நம்பிக்கையோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் நம் ஒவ்வொரு குடும்பங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட நல்ல வசனத்துக்காக, வார்த்தைக்காக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்ட வசனத்தின்படி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசானவன் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தந்திரமான கிரியைகளை அவன் செய்து விடாதபடி கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாக்கிறவரப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. எங்கள் பரிசுத்த ஜீவியத்தை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரே, உம்மை தேடுவதிலே அப்பா, உமக்குள்ளே நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதிலே நாங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே கர்த்தாவே, நான் உமக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமாக. நாம் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தும்படியாக, இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லா பொல்லாத கிரியைகளிலிருந்து கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தப்புவித்து கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்தும்படியாக ஆண்டவர் சமூகத்தில் நாம கேட்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களை பாதுகாக்க வேண்டும் ஐயா. எங்கள் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இந்த பயங்கரமான உலகத்திலே, ஆபத்து நிறைந்த உலகத்திலே ஆண்டவரே, பிசாசு பலவிதமான தந்திரங்களினாலே கிரியை செய்கிற இந்த உலகத்திலே கர்த்தர் நீரே எங்களை பாதுகாத்து நடத்த வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சி நாளிலும் அப்பா, நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை, வார்த்தை கேட்கும்படியாக உம்முடைய கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமது வசனத்தின்படி கர்த்தர் நீர் எங்களை நடத்த வேண்டும், பாதுகாக்க வேண்டும். கர்த்தாவே, நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.